ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பண்ணையில் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய முருங்கை மரம் இருந்தது. காற்று மழை வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 மரம் விழுந்துச்சு. அதில் இது ஒரு மரம் மட்டும் தாங்க கொஞ்சம் நிலச்சிருந்தது. ஆனால் இந்த மரம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருந்தாலும் முருங்கைக்காய் மட்டும் காய்க்காதுங்க. கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானும் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஊரை சுற்றி எல்லா மரத்துலேயும் வந்து முருங்கைக்காய் காய்க்குது. ஆனால் நம்ம ஊர் மரத்தில் நம்ம வீட்டு மரத்தில் மட்டும் வந்து ஏன் காய்க்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் இந்த மரத்தை பேசாமல் வெட்டிடுப்பா, காய்க்காத மரத்தை வந்து எதுக்கு வச்சுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே என்னோடய லைஃப்பில் வந்து எந்த ஒரு பொருளும் அவ்வளோ சீக்கிரம் வெட்டுறதோ இல்லை தூக்கி போடுறதோ நான் செய்யவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, சின்ன வயசில் யூஸ் பண்ண ஷர்ட் கூட நான் இப்போ எப்பவுமே வச்சுருப்பேன். நம்ம அழிக்கிறது சுலபங்க, நான் ஆக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால ரொம்பவே பொறுமையாக தான் நான் இருப்பேன். கடைசியில் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க முருங்காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சிங்க. அதாவது வந்து நம்மளால் பறிக்கவே முடியாத அளவுக்கு வந்து பயங்கர முருங்காய். எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இவ்வளோ முருங்காய் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. எப்பவுமே சொல்கிற மாதிரி கடவுள் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட வேணாம். திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கஷ்டத்தில் இருந்தால் கூட நம்மளால் எண்ண முடியாத அளவுக்கு வந்து பணத்தை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. கடவுள் நம்பிக்கையோடு வந்து நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா லைஃப்பில் எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படின்றது தான் என்னோடய லைஃப்பில் நான் நடந்த விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். இது போல் வந்து நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.